ஏங்க சமைச்சு சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு பசிக்குது. நம்ம கஷ்டம் எப்பதாங்க தீரும்? மரத்தின் அடியே உட்கார்ந்து தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென மரம் பேச ஆரம்பித்தது. ராமு, கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு தங்க காசுகளை தருகிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் கொடுப்பேன். மிக்க நன்றி மரமே. ராமு மரம் கூறியதை கேட்டு தன் வீட்டிற்கு வேகமாக வந்தான். தன் மனைவியிடம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த மரம் திரும்பி என்கிட்ட பேசுச்சு. எனக்கு தங்க காசு தரேன்னு சொல்லுச்சு, ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கறேன்னு சொல்லுச்சு. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? மரம் உங்ககிட்ட பேசுச்சா? அப்ப நாளைக்கு நான் உங்க கூட வரேன். மறுநாள் காலையில் ராமுவும் அவனுடைய மனைவியும் அந்த மரத்தை பார்ப்பதற்காக அந்த மரத்தினிடம் சென்றனர். இந்த மரம் தான் நான் சொன்னேன், இந்த மரம் தான் என்கிட்ட பேசுச்சு, எனக்கு தங்க காசு தரேன்னு சொல்லி. நிஜமா சொல்றீங்களா? இது ஒரு மரம் ஆச்சு, மரம் எப்படி காசு கொடுக்க முடியும்? ஆமா, இந்த மரம் தான் சொல்லுச்சு, ஒரு நாளைக்கு ஒரு முறை தரேன்னு சொல்லி. ராமுவும் அவனுடைய மனைவியும் அந்த மரத்தை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த மரமும் அவர்களுக்கு கூறியபடியே தங்க காசுகளையும் அளித்தது. மரமே, உனக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீ தீர்த்து விட்டாய் என்று கூறி ராமுவும் அவனுடைய மனைவியும் மரத்தினிடம் நன்றி கூறினர். சில நாட்களுக்கு பிறகு ராமு அந்த தங்க காசுகளை எல்லாம் விற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான். சொந்தமாக வீடு கட்டி தன் மனைவியுடன் ஆனந்தமாக இருந்தான். ஆனால் அன்று ஒரு நாள்